ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சும்மா செம்மையா வீட்டில் இருந்தபடியே சிம்பிளான ரெசிபியில சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான். அதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால இப்பதான் நம்ம வீடியோ முதல் முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பால் கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பாலில் எடுத்த தண்ணி பால், வறுத்து எடுத்து வச்ச அரிசி மாவு, தலைப்பால், அப்புறம் அரை டம்ளர் சீனி, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். தலைப்பால் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தேங்காயிலேருந்து தடவையாக புழிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த கெட்டிப்பாலை தான் தலைப்பால்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி மாவில் தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதன் பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதோட தண்ணியும் சேர்த்து நல்லா பெனஞ்சு பந்து மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பந்து மாதிரி நம்ம உருட்டி எடுத்ததுக்கு பிறகு அதை கையில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்க போகிறோம். இந்த உருண்டை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம குலோப் ஜாமுனுக்கு வந்துக்கிட்டு வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த அளவுக்கு உருட்டினாலே போதுமானது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம உருட்டி எடுத்து அந்த உருண்டையெல்லாம் தனியாக வச்சுட்டு அதோட நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன சட்டி எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தண்ணி அப்படியே கொதி கிளம்பி வரப்போகும்போது நம்ம உருட்டி வச்ச அந்த குலோப் ஜாமுன் சைஸில் இருக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை உருண்டையை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட அந்த கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் கொதிச்சு வரப்போகும்போது வெறும் 3 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா நச்சு விட்டு அப்படியே நம்ம அதில் ஒரு ஃப்ளேவருக்காக சட்டியில் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணிப்பால், தேங்காய் பாலில் தண்ணிப்பாலாக எடுத்து வச்ச அந்த பாலையும் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் சீனியவும் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம லேசாக கிண்டி விட்டு, கொழுக்கட்டை உடஞ்சிராத அளவுக்கு லேசாக கிண்டி விட்டு அதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்துக்கிட்டு கொதிச்சு நல்லா பால் பொங்கினது மாதிரி இந்த தேங்காய் பாலும் பொங்கி நல்லா வரும். கொஞ்ச நேரம் அந்த நுரையெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்துக்கிட்டு எடுத்து வச்ச அந்த தேங்காயில் புழிஞ்சு எடுத்த தலைப்பால், அந்த கெட்டிப்பாலை இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதன் பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம சூடு காட்டி வச்சோம்னா அது மறுபடியும் கொதி கிளம்ப போகும்போது நம்ம மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி சாப்பிட்டா வேற லெவல் தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன முறையில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.